இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாகத்தில் ஒரு அம்மாவை சந்திச்சிருந்தோம். இந்த அம்மாவுக்கு பல தேவைகள் இருந்தாலும் அம்மாவோட தேவைகளை பெருசுப்படுத்தாமல் நாங்கள் முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டியது அந்த பிள்ளைகள். ஆனால் அந்த தம்பியும் எங்களுக்கு தனக்குன்ற ஒரு ஆசை இருக்குன்னு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாரு. எங்களால் அந்த ஆசையை இன்றைய காணொலியில் நிறைவேற்றிடுமா இல்லையா இதை வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக வரும். அதே நேரத்தில் மறக்காமல் இந்த காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. 43,000 இது மாலா இருந்தாலும் ஒரு மாலா டாக்டர் 48,000. அக்கா வரையில வெயிட்டா சரியான வெயிட்டா இங்கே வா இப்படி வச்சு கிடக்குன்னு வேறுங்க. அது முதல் தந்த காசுக்கு பண்ணம்மா இதுவள் இந்த போனி கிடக்குல மற்றது புறம் நீங்கள் பண்ணி தந்தது எல்லாம் இது போட போனி இல்லைங்கோ பின்ன மாவை கூட சுரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து போட்டு சுத்தி கட்டி வைக்கிறது. இன்றைக்கு புட்டு இப்போ புட்டு மகிழ்ச்சி முட்டையும் பொறிச்சு நான் ஒடிய சோறும் காய்ச்சி கத்திரிக்காய் இது அட்டையல் பூச்சியல் விழுகிறதுங்காக தான் இது விளையாட மூடுறது. சரி அம்மா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் புண்ணியத்தால் நல்லா சந்தோஷமாக நேரத்துக்கு சாப்பிட்றோம் குடிக்கிறோம் தின்றுறோம் பறக்கிறோம். இப்போ எல்லாம் முட்டையல் பொறிச்சு சமைச்சு புட்டாச்சு கொடுத்துட்டு கிடந்தாச்சு. சரி இப்போ சாப்பிடாம இருக்கே இல்லை ஒரு நாள் நல்ல சாப்பிடும் நல்ல சாப்பாடு சொல்ல நல்ல எவ்வளோ நாளை அப்புறம் அப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க நிம்மதியா? இப்போ தானே நீங்கள் கூட இன்றைக்கு அந்த பிள்ளைய நான் சந்திச்சேனோ அதுக்கு பிறகு நல்ல சாப்பாடு ஏன் பிள்ளை சொல்லுவேன். நானே இப்போ யோசிக்கிறேன் இப்போ சாப்பாடு கொடுக்க எல்லாம் சமைச்சு கொடுக்க யோசிச்சு சந்தோஷப்பட்டேன். நான் செல்ல மாதிரியே சந்தோஷப்பட்டேன். சரி பகல என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கு? இப்போ மதியம் இன்றைக்கு சோறும் கத்திரிக்காய் மசியலும் நீங்கள் வேண்டி தந்த உருளைக்கிழங்கு பம்பா வெங்காயம் கிடந்தது 2 தக்காளி பிள்ளைங்க அதையும் போட்டு ஒரு குழம்பும் பொன்னாங்கண்ணி பெண் பிள்ளைக்காண்டி ஒரு பொடி வச்சு 2-3 நாளைக்கு கிடக்குறேன். நல்லதான் பிள்ளைக்கு பொன்னாங்கண்ணி போட்டு மாங்காய் போட்டு சொதிக்கும். இப்போ
இப்போ ஃபுட்டு மேய்ச்சி 3 முட்டை போட்டு கிடந்தது பறிச்சு 3 பேர் சாப்பிட்டு தான் இவாய்க்கு சாப்பாடு கொடுத்தது தான். இல்லை படத்துக்கு கிடக்கிற நீங்கள் வெளியே நாங்கள் ஒளிம்புவோம்ட்டு இவையெல்லாம் சொல்லிச்சுன்னா வெறியினம் போல நான் விளைக்குது அம்மான்றோடு தான் ஒளிம்பினவே. இவ்வளவு காலமும் வந்து டியூஷனுக்கு போக இல்லை சரியா. இப்ப கடைசியா கதைச்சு உங்களுக்கு கணித படத்துக்கு தான் மார்க்ஸ் குறைவுன்னு சொல்லி கதைச்சது. இப்ப டியூஷனுக்கு போக வலிக்கிட்டீங்க தானே. எப்ப இருந்து போறீங்க? நேற்றுல இருந்து போறீங்க டியூஷனுக்கு. ஒரு பாடத்துக்கு தான் போறீங்க என்ன? எவ்வளவாம்மா ஒரு பாடத்துக்கு? அட்வான்ஸ் 600 கட்டணுமா 300 ரூபாயா மாசம். ஒரு பாடத்துக்கு மாதம் 800 ரூபாய். இவர் என்ன தெரியுமா செய்யுங்க, நாளைக்கு போய் கதைச்சிட்டு கணிதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு கொஞ்சம் பாடத்துக்கு விடுங்க. முக்கியமான 6 பாடம் இருக்கம்மா. 6 பாடம் பாஸ் பண்ணினாதான் ஏஎல் செய்யலாம். தெரியும் தானே. அதைத்தான் நான் உங்களுக்கு வடிவா சொன்னேன். இப்ப நான் வந்து டியூஷன் சென்டர்ல நின்றுட்டு கதைச்சு வீடியோ எடுக்கலாம் இல்லன்னு சொல்லல. இப்ப நான் வந்து ஒருக்கா வீடியோ எடுத்துட்டு வந்துருவேன். வீட்டை வந்து பிள்ளைல வீடியோ எடுக்கிறது வேற விஷயம். ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து கதைச்சு வீடியோ எடுக்கிறன்றது பிள்ளை பாவம். படிக்கிற இடத்துல நாங்க வந்து அந்த வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை விட்டுனா நீங்க கதைங்க. நீங்க நாளைக்கு போயிட்டு தம்பிக்கு வந்து கணித பாடம் மட்டும் இல்ல, கணிதம் தமிழ் எல்லாம் சேர்த்து கதைக்கணும் சரியா. கதைச்சு போட்டு தம்பிக்கு மொத்தமா அவ்வளவு வருதுன்னு பாத்துட்டு எனக்கு உடனே சொல்லணும் போன் பண்ணி. அப்போ வெளியில போட் எழுதி வச்சு கிடக்கணும். தமிழ் விஞ்ஞானம் ஒரு பாடம் வீட்டையும் வந்து படிப்பிக்கிறதுக்கு அம்மா ஒரு பாடத்துக்குன்றதான் சார் வருவாங்க. எல்லா பாடத்துக்கும் படிப்பிக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அப்படி கதைச்சிட்டு எனக்கு அவ்வளவு பீஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் மாதம் அந்த பீஸை நான் அவங்களுக்கே நேரா கொடுத்துடுறேன் கையில சரியா. எனக்கு இந்த வேலையை செய்யணும். ஏண்டா பிள்ளைல படிப்புக்காக தான் உங்களை நாங்க தேடி வந்து உதவி செய்யறது. இப்ப உங்களுக்கு வந்த அம்மா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, இப்ப பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. அப்படி உங்களோட சைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்களை வந்து படிப்பிக்கிறதுக்கு பாக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதாலதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இப்ப நீங்க படிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உதவி செய்கிறான். இப்ப அம்மாவுக்கு மட்டும் உதவி தேவையாண்டா நான் இவ்வளவு செய்திருக்க மாட்டேன். வீட்டுக்குரிய பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் சரியா. நீங்க 2 பேரும் படிக்கிறீங்கன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நின்று. இப்ப எத்தனை மணி சொல்லுங்க பாப்பா? இங்க 7:30 சரியா. 7:30 அதாவது இரவு 7:30. அப்ப நான் இன்னும் சாப்பிடாம கொள்ளாம இங்க வந்து நின்று உங்களுக்காக என்னதுக்காக காய்ச்சி கொண்டிருக்கிறோம், நீங்க படிக்கணும்ன்றதுக்காக. அப்ப எல்லாருமே எங்களுக்கு போன் பண்ணி கதை கேட்க அம்மா பத்தி கேட்கல. இந்த 2 பிள்ளைகளும் படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். அன்றைக்கு அந்த அம்மா விட்ட போய் என்ன சொன்னவங்க, அவங்க படிக்கணும் மட்டும் தானே சொன்னவங்க. படிக்கிறதுக்கு எவ்வளவு உதவி செய்யலாம். ஏன் இப்ப நாங்க வந்து ஒரு கொஞ்ச காலம் நீங்க படிக்க மட்டும்தான் உதவி செய்வோம். நீங்க படிச்சு நல்ல இடத்துக்கு வந்தாதான் நீங்களும் உழைச்சு உங்களை பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு ஓயல் படிக்க மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வாங்கன்னு வைங்க. ஓயலுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? 2 பேரா? அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? எல்லா நேரமும் நாங்க அம்மாவை எதிர்பார்க்க இல்லாததானே. அதனால நீங்களா உழைச்சு நீங்களா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா நீங்க ஒழுங்கா படிக்கணும். 2 பேரும் படிக்கிறது காணாது சரி. நீங்க வந்து என்னட்ட மவுண்டன் சைக்கிள் தான் கேட்டீங்க. மவுண்டன் சைக்கிள் நாங்க போய் பார்த்தோம், இல்லைன்னு சொல்லல. மவுண்டன் சைக்கிள் 43,000 ரூபா தான், விலையும் குறைவு. ஆனா இருந்தாலும் அதிலும் பார்க்க இது நல்லமா நிறைய பேர் அதைத்தான் சொன்னாங்க. அப்ப அதனால ஜென் சைக்கிளா எடுத்துருக்கலாம். எடுத்தா நீங்க மட்டும்தான் ஓடுவீங்க. அப்ப லேடி சைக்கிள்னா நீங்க தங்கச்சிக்கும் பழக்குவீங்க சரியா. அப்ப 2 பேரும் இப்போதைக்கு இந்த சைக்கிளை ஓடுங்க. உங்களோட மவுண்டன் சைக்கிள் கனவை நான் அப்படியாவது வாங்கி தருவேன், வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல இல்லை. ஆனா 8ஆம் ஆண்டு இப்ப 2nd டேர்ம் என்ன இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 8ஆம் ஆண்டு 2nd டேர்ம்ல நீங்க 1ஆம் பிள்ளையா வந்து எல்லாத்துக்கும் 90க்கு மேல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நான் மவுண்டன் சைக்கிள் அடுத்த நாள் வாங்கி தருவேன் சரிதானே. ரிப்போர்ட் பார்த்துட்டு எல்லா பாடத்துக்கும் 90க்கு மேல எடுக்கணும். நான் தான் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு வருவேன் அங்க ஸ்கூலுக்கு. அப்படித்தான் அவர் எடுத்தவர். இதுக்கு முன்னமெல்லாம் எடுத்தவர், கூடுதலா எடுத்தவர். சரியம்மா நீங்க நிப்பாட்டுங்க. நான் உங்களோட கதைக்கலாம், பிள்ளைகளோட கதைக்கலாம். பேசாம இருங்க. நீங்க கொஞ்சத்துக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப அம்மாவும் இதுல கதை கேளாது. இந்த அம்மாவும் விட்டாச்சு, நீங்க பேசாம இருங்க. அம்மாவுக்கு என்னன்னா நீங்க விடி எழும்புங்க, சமைங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, டியூஷனுக்கு பார்த்து ஏத்தி இறக்குங்க. மட்டும் நீங்க கதைக்க கூடாது தெரியும். இதுல இப்ப உடுப்பு இருக்கு. இது உடுப்பேன் வாங்கினேன்டா 2 பேரும் டியூஷனுக்கு போடுறதுக்காக. நாங்க 2,000 கொண்டு இது தம்பி குட்டிக்கு டியூஷனுக்கு போடுறதுக்கு. உங்களுக்கு 2,000 ஒன்றும் இல்லை. நாங்க சில இந்தாங்க அம்மா. இருங்க 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 இருந்து வாங்க. நான் உங்களை இருக்க சொன்னான். இப்ப இருந்து வாங்க.
பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க நீங்க யோசிக்க கூடாது தானே? நான் அப்படி யோசிக்க மாட்டேனுங்க. சரியாக்கே வச்சுக்கலாம். பாருங்க வச்சு பாருங்க, நல்லா இருக்காண்டு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? தான் நாளைக்கு போட்டு சொல்லி நிற்பா. பள்ளிக்கூடத்தில் வந்தோடனே நாளைக்கு வகுப்பு தானே அம்மா, டியூஷனுக்கு போடுறது உடுப்பு வாங்கி தந்துருக்கு. நாங்கள் சரியா, இந்த நல்ல உடுப்பால் போட்டுட்டு போகணும். அதுக்காக நல்லா படிச்சா நல்ல மார்க்ஸ் வாங்கினா நான் இன்னும் நிறைய உதவி செய்வேன். சரியா? எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு அம்மா வேணாம், எனக்கு நீங்க 2 பேரும் தான் நல்லா படிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு உதவியா. நல்லா இருக்கா? ஆற விருப்பம், அண்ணாவும் சரியான விருப்பம். அப்படியா? வா வாங்க. சரி, என்னண்டா வாங்கல சார், இந்த மேசையில வச்சா சொல்லி தரவர். சரி, மேசை உடைஞ்சிட்டேன்னு பார்த்தேன் நான், அதனாலதான் புது மேசை வாங்கி தந்தாச்சு. ஓகேயா? மேசைக்கு இதுல அங்கே போயிடணும். லாட்சி எல்லாம் இருக்கு. நாங்க சிறப்பு அண்ணாவும் தங்கச்சும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இது மட்டும் இல்ல, நீங்க அடுத்தது சைக்கிள். என்ன சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்களா? சந்தோஷமா சைக்கிள் வாங்கி தந்தது. பிடிச்சிருக்கா சைக்கிள்? இது பிடிக்கல, மவுண்டன் சைக்கிள் தான் பிடிக்கும். அப்படியா? என்ன சொல்லும் பாப்பா, இப்ப நீங்களும் வந்து கொஞ்சம் படிச்சு நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்தா அடுத்தடுத்து செய்வோம் தானே. என்ன உங்களுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி தர வேண்டிய எதிர்பார்த்தீங்களா? இல்லதானே? இல்லதானே? அப்ப இந்த சைக்கிள் ஓகே தானே? ஓடுறீங்களா சைக்கிள்? சைக்கிள் ஓட தெரியாதா? அப்ப என்ன இப்ப இல்லண்டா? இது ஓடல. என்ன எல்லாம் மேதி கொண்டு போ. அப்ப சரி, அம்மா ஏத்தி கொண்டு போகலாம், இங்க தங்கச்சி ஏத்தி கொண்டு போகலாம் தானே. தங்கச்சிக்கும் பழக்குங்க. தங்கச்சி ஓடுவீங்களா? சரி, அப்ப 2 பேரும் டியூஷன் போயிட்டு வரலாம் தானே. சைட்டால கவனமா போயிட்டு வரணும். ரோட் கிராஸ் பண்றதெல்லாம் கவனம். சரியா? அதெல்லாம் நிறைய வாகனம் எல்லாம் வரும். அம்மா போவீங்க தானே? மகள் பக்கத்துல நடக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்காரன். சரி, கவனம். கொஞ்ச நாளைக்கு நாங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். சரியா? எல்லாம் வேண்டி தந்ததுக்கு நன்றி. பெரிய 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 நன்றி. சந்தோஷம், நிறைய சந்தோஷமா? பிடிக்குமா? என்ன பிடிச்சிருக்கு இதுல? எல்லாமே எல்லாம் பிடிச்சிருக்கா? சைக்கிளா மேசியா வேணும்? எல்லாம் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். உடுப்பு நல்லா இருக்கு, சட்டை நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாம் எல்லாம். எத்தனை பிள்ளையா வருவீங்க நீ? நீங்க சொன்ன 3 நான் சொன்ன 3 எத்தனை மார்க்ஸ் எடுத்தேன்? 90 மேல. உங்களதான் ஃபர்ஸ்டா இருக்கு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் தான் பாவட்ட வராது. செகண்ட் மார்க்ஸ் எனக்கு நீர் தான் முக்கியம். அதுக்காக நீர் குறைய எடுக்கலாம் வேண்டி இல்ல, நீரும் கூட எடுக்கணும். எல்லாம் வேண்டி தந்ததுக்கு நன்றி அக்கா. அக்கா வேண்டி தெரியல, இதெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க கடைசி யார் வாங்கிட்டு வந்தோம் பாப்போம். சரியா? அதுக்கு வந்து அம்மாவோட கழிச்சிருவோம். நித்திர ஓல்ற டைமுக்கு வந்து கோழி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் நித்திர ஓழுதே நம்ம. அம்மா என்னண்டா, இப்ப நீங்க வந்து வெளியில போய் ஒரு வேலை செய்யலாம். உங்களால வீட்டுல இருந்துதான் ஏதாவது ஒரு வருமானத்தை தேடணும். இப்ப உங்களுக்கு வந்து வீட்டுல இருந்து வருமானத்தை தரக்கூடியதுன்னா ஒன்று மாடு வளர்க்கணும். உங்களால மாடு கட்டி எல்லாம் மேய்க்க இயலாது. அப்ப அதனால உங்களுக்கு தேவையான கோழியும் கோழி கூடும் வாங்கி தந்திருக்கு. இதுல மொத்தமா எத்தனை கோழி இருக்கு? மேல 4 குஞ்சு. மேல 4 குஞ்சு நிக்குது, கீழே 10 கோழி நிக்குது. 9 கோழி முட்டை போடுது, ஒரு சாவல். சரிதானே? அப்ப எல்லாமே சேர்த்து 14 நிக்குது. இப்ப இவ்வளத்த பாதுகாத்து பெருக்கி எடுக்கிறது உங்களோட பொறுப்பம்மா. ஏண்டா இப்ப எல்லாருமே வந்து எங்கட இக்கட்டான சூழ்நிலையில வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்ய முதல்ல முயற்சி செய்யறது வந்து கோழி. அப்ப நாங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு கோழி என்று வாங்கி தரையில கிட்டத்தட்ட இதுல ஒரு 9 பேர்டு இருக்கு. அப்ப இதுல வந்து அம்மா நாங்க அடை வச்சு பெருக்கிறது எங்கட கட்டிக்காரது. இப்ப நான் வந்து உங்களுக்கு கோழி தந்திருக்கிறேன். நீங்க இந்த கோழியில வந்து ஒரு 2 கோழியாவது யாருக்காவது கொடுக்குற அளவுக்கு இதுல இருந்து ஒரு வளர்ச்சியே காணணும். எனக்கு அதுதான் ஆசை. உங்கள்ட்ட வந்து நான் நீங்க காசு தாங்க நான் உங்கள்ட்ட வாங்கி கொடுக்க போறேன்னு கேட்க இல்ல. இப்ப நானும் வந்து இந்த கோழி வாங்குறதுக்கு வந்து எடுத்தோன்னே போய் எனக்கு கோழிக்காரர் யாரையுமே தெரியாது. நானும் நிறைய இடத்துல விசாரிச்சு அங்க போய் பார்த்து அங்க இல்லை, இங்க போய் பார்த்து இங்க ரேட் கூடவா இருக்கு, இங்க ரேட் கூடவா இருக்குன்னு பல இடங்களுக்கு போயிட்டு வராது. அப்படி அலைஞ்சு தெரிஞ்சுதான் உங்களுக்கு முன்னாடி நான் கோழி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்ப இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்யாம நான் உங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரியா? அப்ப அதனால நான் இப்ப 9 பேர்டு தந்திருக்கு. நான் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு திருப்பி ஏதாவது தரணும்னு கேட்கிறேன். நான் அதாவது உண்டியல் ஏதாவது கொடுத்துட்டு எனக்கு சேமிச்சு அதுல இருந்து தரணும்.
நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப நீங்க கொடுத்து உதவி செய்யக்க உங்களுக்கும் அது ஒரு ஆசையா இருக்கும். ஏன்னா நான் எனக்கு வந்த உதவியில இருந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்ய கொடுத்துட்டேன். ஆனா உங்கள்ட்ட வந்து அந்த வகையில நான் உண்டியலை தந்து இதுல நீங்க சேமியுங்கன்னு சொல்லல. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இப்ப இந்த கோழி வந்து அடப்படுத்து அதுல இருந்து ஒரு அளவுக்கு கொண்டுட்டு எனக்கு 2 பேடு தரணும். சரியா? அது முட்டை போடுற பருவத்துல இல்ல, எனக்கு ஒரு இடப்பட்ட பருவம் என்றாலும் பரவாயில்ல, ஒரு 2 பேடு நீங்களா தரணும். நான் இங்க இருந்து வாங்கி கொண்டே சரியா, நான் இங்க இருந்து வாங்கி கொண்டே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும். உங்களால முடியுமா இந்த வேலை செய்ய? முடியும். இப்ப நான் இதெல்லாம் முடியுமன்றதை வச்சுதானுங்க பட்டி பெருக்க பார்த்த கூடு இல்லாக்க எல்லாம் செத்து ரம்முக்கு விற்கதானுங்க. அப்புறம் ரம்முக்கு அடைக்க தானே ஒரு கோழிக்கு 11 முட்டை வச்சு பொறிச்சுதுங்க. பேருந்து மிச்சம் 2 கோழியும் வந்து அதுக்கு போட வலிக்கிட்டு. அப்போ நாளுக்கு நாளாக பொறிக்க நான் 20 குஞ்சம் சேர்த்து போட்டு ரம்முக்கு 20 மடைச்சி விட்டேன். எல்லாம் சேர்த்து போச்சு. 4 தான் மிஞ்சி நிற்கி. முதல் 11 எடுத்து ரம்முக்க விட்டேன். அது செத்து 2 தான் இவ்வளோ நிற்கிது. இவ்வளோ மற்றது அந்த 3 கடை 2 நான் கிட்டத்தட்ட செய்வேனுங்க. கோழிகளுக்கு அடை வச்சு உங்களால இதே கோழியில அடை வச்சு நான் உங்களுக்கு முட்டை தராட்டி இதே கோழியில முட்டை வச்சு நான் உங்களுக்கு அடை வச்சு எத்தனை குஞ்சு தருவணும் கேளுங்க. அத்தனை குஞ்சு இந்த பேர மக்களுக்கு நான் தார சவால் இதுதான். சரியா? எனக்கு இந்த கோழியை பெருக்கி நீங்க இந்த கோழியில இருந்து குறைஞ்சது ஒரு 2 குஞ்சாவது தரணும். குஞ்சன்னா ஒரு அளவான பருவத்திய முட்டை போட்டு இருந்தால் அங்க கோழி அடக்கிடாக்கு அந்த முட்டையை பிறகு அந்த கோழிக்கு அடை வச்சு விடுறேன். ஐயோ, அப்ப நான் தான் தோத்துற போறேன். எனக்கு அதை பத்தி தெரியாது. வச்சிருவேன் முடியாம எல்லாம் முட்டை போட்டு கிடந்து. நான் இன்றைக்கு சேர்க்க வேண்டிய நான் இன்றைக்கு 3 முட்டை போட்டது. நேற்று இன்றைக்கு 2 நேற்று 1 போட்டு அடக்கிடாக்கு தானே 3 கோழி தானே. அப்ப பார்த்தானு வேலுக்கு பொறிச்சு கொடுத்தானுங்க. நான் செவ்வாய்க்கிழமையில மெச்சமில்ல தானே ஒன்றோட பொறிச்சு கொடுத்தேன். அதை சாப்பிடுறதுக்காகத்தான் நாங்க ஒவ்வொரு நாளுமே ஓடி ஓடி கஷ்டப்படுறோம். நாங்க சாப்பாட்டை மிஞ்சுதானமா சேமிப்போம். அது நான் இல்லண்டேல. அதனாலதான் நான் உங்களோட முதல் காணிக்க உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி தந்தது. இப்ப அதுக்கு பிறகு படிப்படியா உங்களோட பிள்ளைல படிப்பு செலவுக்கு செய்திருக்கிறான். இப்ப அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், முட்டை எடுத்து சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லல. அதுக்காக நான் வந்து ஆக்கின கொடுத்துட்டேன், எனக்கு குஞ்சு தரணும் எல்லாம் இல்ல. ஆனா இதுல இருந்து நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு பொருளை தரணும் கையில. இன்னொரு ஆளுக்கு நான் உதவி செய்யறது கட்டாயம் தருவேன். சரி வாங்க, அங்கால போவோம். கட்டாயம் தருவேன். புடி ஒழும்பேக முட்டை போடுற கோழி என்றால் புடி ஒழும்பேக போட்டு கிடந்து என்றால் இதே கோழி கடை வைக்கிறனுங்க. கிட்ட இல்ல தருவேன் கடை வச்சு குஞ்சு. வாங்க, நான் அந்த கோழிகள் கட்டித்தன்மை அடை வைப்பேனுங்க. நான் பெருக்குவேன். அதே அப்படி சரி அம்மா. இப்ப சந்தோஷமா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரையும் உதவி தேவையா? என்ன உதவி? எனக்கு உதவி என்ற அந்த வீட்டை மீண்டு தரத்துக்கு நான் முயற்சி செய்தேன். நான் இல்லையாண்டு இல்ல. ஆனா இப்ப வீட்டை மீண்டு எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் இல்லாம என்ன செய்வீங்க? நான் அந்த கோழியை வச்சுதான் நம்ம அதான் சொல்றேன். அப்ப இப்ப உங்களுக்கு அதனாலதான் முதல் வீட்டு கதையை நிப்பாடி போட்டு உங்களுக்கு வருமானத்துக்குரியத செய்திருக்கு. இப்ப இதுல இருந்து வருமானத்தை நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்கன்னு நான் பாப்பேன். முதல்ல முட்டை எல்லா இடத்தையும் 60 ரூபா விற்கிறதுங்க. நான் மனச்சாட்சியோட 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நானுங்க எனக்கு அன்றைக்கு காசு இல்லையாண்டு ஓடி திரிஞ்சு சோதனை காசுக்கு காசு இல்லைங்கோ. அந்த வீட்டெல்லாம் கொண்டு 50 ரூபா அப்படி 4 முட்டையை கொண்டே கொடுத்துட்டு சோதனை காசை கொண்டே கொடுத்தேன். நீங்க தந்தீங்க காசு. அப்ப அந்த காசுல உடனே அந்த சொன்னனுங்க சந்த காசு 600 ரூபாய் ரிப்போர்ட் காசு அதுல கொண்டே உங்களுக்கு சொன்னேன் தானே ஏற்கனவே. நான் சரி ஓகே எல்லாம் சொன்னீங்க. இப்ப வீட்டுக்கு வாங்கி தந்த பொருள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? பார்த்து வர என்ன வண்டியா வச்சு கிடக்கணும் ஆசையில. சரி ஓகே எல்லாம் இருக்குதானே உங்கள்ட்ட இப்போதைக்கு? சரி இப்ப உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கிட்ட காணும் குறைஞ்சது. சரி அதுக்கிடையில உங்களுக்கு கறிக்கு தான் வாங்க வேண்டி வரும். அது நீங்க முட்டைய கொடுக்க அதுல இருந்து வர காசுல கறிக்கு வாங்கி நீங்க சாப்பிடுங்க. அப்ப இனிமே நீங்க சாப்பிடாம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த வீட்டை மீட்கிறது மட்டும்தான். அது இப்போதைக்கு இல்ல. முதல் பிள்ளைகள படிப்பு அதெல்லாம் பாப்பேன், பார்த்துட்டு வீட்டை மீட்டெடுப்பேன். படி வரைக்கே அப்ப அத்தியாசத்தை வாங்கினீங்க கடைசியா? அது களத்து திரும்ப எப்ப வாங்கினீங்க சட்டை? ஞாபகம் இல்லையா? யார் சட்டை வாங்கி தரது? மாமன் கொடுப்பேன். சரி உங்களுக்கு வந்து இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து அம்மா கிட்டத்தட்ட 4-5 பேர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க.
அதுல வந்து ருத்ரா அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து 20,000 ரூபாய் காசும், அதே நேரத்துல சிவா சித்ரா குடும்பம் இவங்க வந்து காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை, தம்பி பிள்ளை, செல்லம்மா ஆகியோரின் நினைவாக உங்களுக்கு சுவிஸ்ல இருந்து 50,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க முதல் கட்டமா. மற்றது வந்து இவங்க உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவு கண்டு ஒரு 10,000 ரூபாவோ இல்ல 15,000 ரூபாய் காசு எங்களுக்கு தருவாங்க. இப்ப நான் வந்து முதல் கட்டமா அதை நான் வாங்கி தருவேன். இந்த மாதம் இல்ல வார மாதம். அதுக்கு பிறகு நான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க டைரெக்டா அவங்களுக்கே கொடுக்குறேன். அவங்க அதுல போட்டுக்கொண்டு இருப்பாங்க. எனக்கு காசு விழுந்ததும் எனக்கு கண்டிப்பா போன் பண்ணி சொல்லணும். மற்றது வந்து இத்தாலியில இருக்கிறாங்க டிஎஸ்கே அண்ணா. அவங்க வந்து 32,900 ரூபாய் காசு எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஆஸ்திரேலியாவுக்கு கிட்ட இருக்கிற பப்புவா என்ற ஒரு இடம் இருக்காம். அதுல இருக்கிற அண்ணா வந்து எங்களுக்காக 15,000 ரூபாய் காசு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து உங்களோட பிள்ளைகளோட கல்வி செலவுக்கான அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இவரும் வந்து மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபாவோ ஒரு தன்னால எவ்வளவு முடியுமோ அது உங்களோட பிள்ளைகளுக்கு செலவுக்கு தருவாங்க. அதாவது கல்வி செலவுக்கு மட்டும்தான். நம்ம அவரும் வந்து பப்புவால இப்ப இருந்தாலும் அவர் வந்து பிறந்ததெல்லாம் இங்க யாழ்ப்பாணத்துலதான். அவங்களோட ஃபேமிலி எல்லாம் இப்ப கொழும்புல இருக்கிறாங்க. அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து 605. அப்ப டோட்டலா வந்தோம்மா நாங்க உங்களுக்கு 1,17,929 ரூபாய் காசு சேர்த்திருந்தோம். அதுல வந்து 30,900 ரூபாய் வந்து கோழிக்கு போச்சு. மற்றது வந்து 30,500 ரூபாய் கோழி கூடுக்கு ஏத்திட்டு வரத்துக்கு கூலி மட்டும் எங்களுக்கு 6,300 ரூபாவும். அதே நேரத்துல இந்த காசு கையில வச்சிருங்க. அப்படியே எவ்வளவு இருக்கு? 10. சரி, 10,000 ரூபாய் காசு உங்களுக்கு கையில தந்திருக்கு. அதே நேரத்துல 21,100 ரூபா வந்து டேபிள் வாங்கினது, 18,100 ரூபா வந்து ட்ரெஸ் வாங்கினது, 1000 ரூபா வந்து ஆட்டோவுக்கு கொடுத்தனாங்க. கடைசியா மேசை ஏத்திட்டு வரைக்கு. அப்ப மிச்ச காசு உங்களுக்காக 29 ரூபா மிச்சம் இருக்கு. சரியா? இந்த 10,000 ரூபாய் என்னத்துக்கு தந்திருக்கணும்டா, சொன்னானல்ல பிள்ளைகளோட டியூஷன் ஃபீஸ் இருக்கா பாருங்கன்னு சொன்னானல்ல. அந்த பிள்ளைகளோட டியூஷன் ஃபீஸ பார்த்துட்டு டியூஷன் காசை கட்டணும். என்ன பாடம், ஒரு பாடம் தெரிய வராதம்மா, குறைஞ்சது ஒரு 6 பாடம் என்றாலும் பிள்ளைகளுக்கு வேணும். சரியா? 3A 3S எடுத்திருந்தாதான் பிள்ளை பாஸ் பண்ணி ஏஎல் படிக்கலாம். சாரி, 3C 3S எடுத்திருந்தாதான் பிள்ளை பாஸ் பண்ணி ஏஎல் படிக்கலாம். அப்ப அதனால 6 பாடம் எங்களுக்கு முக்கியமா தேவை. அப்ப அதனால நீங்க ஒரு கதைச்சு போட்டு கண்டிப்பா பிள்ளைகளை கொண்டு விடுங்க டியூஷனுக்கு. என்ன செய்தாலும் இந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு கணக்கு வேணும் கண்டிப்பா. அண்ணா வந்து 15,000 ரூபாய் காசு படிப்புக்குன்னு அனுப்பியிருந்தாரு. இப்ப அதெல்லாம் எடுத்துதான் அவங்களோட பேர் சொல்றதுக்கு ஞாபகமா ஏதாவது இருக்கணும்ன்றதுக்காக தான் மேசையில எல்லாம் சேர்த்து வாங்கி இருக்கு. இது வந்து 29 ரூபா பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க என்னட்ட 10 ரூபாவா இருக்கே இல்ல, அப்ப உங்கள்ட்ட நான் வச்சுக்கொள்ளுங்க பேலன்ஸ. விட்டது வந்து இப்ப 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போகாது. என்ன இப்ப உங்களுக்கு கொப்பி வாங்கி தந்தாச்சு, பேக் இருக்கு, எல்லா செலவும் தந்தாச்சு. அப்ப 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு அவ்வளவு போகாது. இந்த டோர்ட லொக்க மாத்தி இருக்கணும் நான் அடுத்த முறை வரைக்க. சரியா? இந்த கதவுக்கு புது லொக்க மாத்துங்க. சரியா? லொக்க மாத்திட்டு மிச்சத்து டியூஷன் ஃபீஸு கட்டுங்க. எனக்கு எல்லாத்துக்கும் பில் வேணும். சரியோ? எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு கணக்கு சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? சைக்கிளுக்கு நான் கணக்கு சொல்ல இல்லை. என்ன சைக்கிளுக்கு உங்களுக்கு செய்ய சொன்னது யாருண்டா, கதிரவேலு மகாதேவன் 29வது நினைவு தினம். அதே நேரத்துல மயில் வாகனம் பாலசுந்தரி 13வது நினைவு தினம். இதை அனுப்பினவங்க வந்து திருமதி செல்வலிங்கம் ராணிமலர் குடும்பம். இவங்க வந்து ஜெர்மன்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து தம்பி கேட்ட அதே சைக்கிளை தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. சரி, நானும் வந்து சைக்கிள் கடையில இவர் கேட்ட அதே மவுண்டன் சைக்கிளை தான் பார்க்க போனோம். சைக்கிள் கடைக்காரனே சொல்லிவிட்ட ஒரே அட்வைஸ் என்னன்னா, வாங்கி கொடுங்க, வேணாமன்ற இல்ல, ஆனா அதோட செயின் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம். அப்ப இவங்க பாவிக்கிறவங்க சின்ன பிள்ளையில இருக்கேக்க கொஞ்சம் காலம் வயசு போக விட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பாவிப்பாங்க சொல்றோம் எல்லாரும். அப்ப அதனாலதான் லேடிஸ் சைக்கிளா வாங்கி தந்திருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த சைக்கிள் உதவியை செய்ய சொன்னவங்க ஜெர்மன்ல இருக்கிற அக்கா. சரியா? அவங்கள வந்து வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி. சரி, இன்னைக்கு நீங்க கேட்டதை விட தாராளமா நிறைய உதவி உங்களை தேடி வந்துட்டு.
அதுவும் உங்களோட பேர பிள்ளையில நீங்க நல்லா படிப்பிக்கணும்ன்றதுக்காக. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட பிள்ளைகள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் உங்களோட 2 பேர பிள்ளைகளையுமே நீங்க ஒழுங்கா படிப்பிக்கணும். நீங்க பிள்ளைகளை பாப்பன்னு எடுத்தீங்க, அப்ப அதே மாதிரி நீங்க பார்த்து அவங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தது. அதுதானுங்க எனக்கு தேவை. அதுதானுங்க என் பேர மகள். நான் இதுல நின்று சொல்றேன், இந்த பேரனை லோயர் ஆக்கி பேத்திய டொக்கர் ஆக்காவங்க நான் சாவே மாட்டேன். சிரட்டை கொண்டு இந்த வீட்டுல பிச்சு எடுக்கணுமா? கதைக்கு சொல்றேன், கதையே வரக்கூடாது. நான் சொல்லல. சரி சொல்லு. எந்த பேரனை லோயர் ஆக்கி எந்த பேத்திய டொக்கர் ஆக்கி அது மட்டும் நான் சாக மாட்டேனுங்க. எனக்கு இப்போ 62 வயசு. எனக்கு இந்த உபரம் செய்தாலும் எனக்கு கொஞ்சம் இது இருக்கிற மாட்டானே. நான் பேர மக்களை பேர மட்டும் நான் வளர்க்குறதுக்கு ஆக்காமைக்கு சாக மாட்டேனுங்க. ஆனால் அது அவைகளுக்காண்டி நான் படிப்பிச்சு முன்னேற்றம் ஆசைப்படையலை. பேசுவீங்க நீங்க சொன்னா எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவ உங்களோட கண்ணில சந்திக்கவே கூடாது. எங்களுக்கு ஒரு தரம் நீங்க கேட்டீங்களா, சொந்தக்காரர் இருக்கணும்ண்டு எங்களுக்கு உதவி செய்யலையோ அவைகளுக்கு நீங்க செய்யணும். அம்மா இங்க பாருங்க, சொந்தம் அம்மா 1000 சண்டை வரும். சண்டை வராட்டி அது சொந்தம் இல்ல, அது எங்களுக்கு போர் அடிச்சிடும். சரியா? அப்ப எங்களை மேல தூக்கி விடுறதும் எங்களை கீழே தள்ளி விடுறதும் இளங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதும் ஒரு சொந்தக்காரர் தான். அதெல்லாம் நாங்க நினைச்சு யோசிக்கல. அதையே யோசிச்சு கொண்டுதான் நாங்க எங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நான் யோசிக்கல. இங்கோ விட்டுட்டேன். எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு தரம் இல்ல வேண்டாம் விட்டுட்டோம். பேர மக்கள் பேத்தியம் பேரனேன் நல்ல நிலைமை கொண்டு நான் படிப்பிச்சு மக்களுக்கு சேவை செய்வேன். இப்ப உண்மையாவே நிறைய பேர் அம்மா அப்பா இல்லாததுக்கு பிறகு பிள்ளைகளை கொண்டே ஹாஸ்டல்ல விடுறது. அதே நேரத்துல அப்பா இல்லாட்டியும் அம்மாவால சமாளிக்க இல்லாத கட்டத்துல யோசிப்பாங்க, கொண்டே பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு நான் எங்கேயாவது வேலைக்கு போகணும். இப்படி எல்லாருமே தங்கட பிள்ளைல ஹாஸ்டலுக்கு விடணும் யோசிக்கிற காலகட்டத்துல அம்மா மட்டும் தன் பிள்ளைய எப்படியாவது ஒரு நிலைக்கு படிப்பிச்சு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த குடும்பத்தை தேடி வந்தனாங்க. அதுக்காக தான் இன்றைக்கு இவ்வளவு நேரம் நின்று இந்த குடும்பத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அம்மா அதான் சொன்னனே, உங்களுக்காக நான் வரையில, அவங்க 2 பேருக்காக வந்தேன். இப்ப உங்களோட ஆசை எப்படியோ இருக்கோ அது ஓகே. ஆனா இப்ப நாங்க உங்களுக்காக உதவி செய்யணும் இந்த நேரத்துக்கு வந்ததுக்காக நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டியது பிள்ளைகளை நல்லா படிப்பிச்சு கொண்டு வரணும். என்ன பிள்ளை விட்டாலும் மார்க்ஸ் குறைவுண்டாலும் நீங்க தயங்காம இந்த நம்பருக்கு போன் பண்ணி கதைக்கலாம். நான் உடனே அவங்களுக்கு போன் பண்ணி கதைப்பேன். நாங்கள் என்றைக்கும் பார்த்தி கொண்டுதானுங்க இருப்போம். என்னடா எங்கண்ட பவுரு குளிர அவையண்ட பவுரும் அவையெல்லாம் எங்கண்ட பவுரு குளிரும். அப்போ சந்தோஷமா இருக்கிறதும் அவையால தானுங்க. இதுல இந்த சந்தோஷமா உங்களோட கதைக்கிறதும் அவையால தானுங்க. அப்போ கோடி புண்ணியமும் இன்னும் இதை விட திறமை நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இப்படி என்ன மாதிரி எங்கண்ட குடும்பத்தை மாதிரி ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும். சரி அம்மா, சந்தோஷம். உங்களோட இவ்வளவு நேரம் கதைச்ச சந்தோஷம். இப்ப உங்களை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டோம். நாங்க பிள்ளைகளை வடிவா பாத்துக்கொள்ளுங்க, வீட்டை இருந்து கோழிய பாத்துக்கொள்ளுங்க. எனக்கு 2 கோழிய கதியா தயார் பண்ணி வச்சு. 2 கோழி இல்லைங்க, நான் உங்களுக்கு அந்த கோழியில அடை வச்சு விடிய ஒழும்பேக 9 முட்டை போட்டு கிடந்தாலும் எத்தனை போட்டு கிடந்தாலும் நான் அடை வச்சு உங்களுக்கு அப்படி எடுக்க கூடாதம்மா. என்ன சொல்லுங்க பாப்பா? நல்ல எண்ணத்து கோழிங்க அது. அப்படியா? நல்ல எண்ணத்து கோழி, பெரிய வெள்ளடியன் கோழிகள் மாதிரி கிடக்குது. இல்ல அது நல்ல கோழி, கொஞ்சம் ரேட் கூட தான் கோழிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கோழி தான் வாங்கிட்டு இதை எங்கண்ட கோழிகளை விட அது நல்ல கோழி. அப்ப அதனால என்னன்னா நீங்க வச்சு பெருக்கி எடுத்துட்டு எனக்கு 2-3 கோழி தரணும், நம்ம ஒரு ஆக்களை கொடுக்குறது. நானுங்க முதல் இந்த அடை வச்சு நான் எடுக்கிறது இல்ல மகள். நல்ல வெள்ளம் வாங்கு அம்மா வாங்கு, வெள்ளம் வேங்க. இந்த மழை பெஞ்சுது கூடுல காதுல 2 குளிராக்கி செத்து போச்சு. முட்டை போடுறது இதான் நாளைக்கு செல்லம் போட்டு கொண்டு போறதா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இப்பதானே இப்ப வெள்ளம் நோண்டி கொண்டு இருந்தது. இப்ப நான் போவேன், இப்ப போட்டு வாப்பான்றது நல்ல சட்டை அப்படிதான் பேரு விபதி எல்லாம் வச்சு சுதி இங்க இப்ப சுதி வளர சுதி இங்க சின்ன பொட்டு வைப்பருங்க. நான் இல்ல படிக்கணும் போய் இப்படி கூட கொஞ்சம் பெருசா வைக்கணும்னு சொல்றப்ப இந்த டாக்கண்டு பெருசா வைப்பேன். வளர 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 ஸ்டைல் வரும்தான். இப்ப இனி தெரியும் தானே, வார மாதம் தெரியும். அங்க மார்க்ஸ்களை பார்த்துட்டு அடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு காட்டி அக்கா போட்டு வாங்க, மாமா போட்டு வாங்க. கவனம். அவ்வளவு. இப்ப எத்தனை மணிக்கு நீ மார்னிங் கிளம்புவீங்க? 6 மணிக்கு.
6 மணிக்கு தலைமாட்டில் இருக்குமுங்கம்மா. இது போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு தான் ஒழுமுங்க கொண்டு ஒழுப்புறது.